அண்மை செய்தி, திருவண்ணாமலையில் புதிய திட்டங்கள் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கலைஞர் திடலில் நடைபெற்று வரும் அரசு விழாவில் அவர் பங்கேற்று இருக்கிறார். திருவண்ணாமலையில் பல்வேறு புதிய திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். தற்போது கலைஞர் திடலில் நடைபெற்று வரும் அரசு விழாவில் பங்கேற்று இருக்கிறார். கல்வித்துறையில் சிகரம் என வளர்ச்சி பாதையில் ஏறு நடை போடும் மாவட்டம் திருவண்ணாமலை. ஆன்மீக காற்று வீசும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை புரியும் திராவிட மாடல் அரசின் நாயகராம் உழைப்பு சித்தரான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வாஞ்சையுடன் வரவேற்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் எனும் சமூக நீதி பயணத்தில் ஓயா உழைப்புக்கு சொந்தக்காரரான நம் முதலமைச்சரின் நல்லாட்சியில் நாம் பெற்ற நலத்திட்டங்களை சற்றே சிந்தை செய்வோம். இல்லத்தரசிகளின் உழைப்பை அங்கீகரிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 4,25,186 இல்லத்தரசிகளுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய். குழந்தைகள் பசியின்றி பயில உதவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் 80,859 குழந்தைகள் பயன். மகளிர் வாழ்வில் 2095 கோடியில் 314 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து 46 புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு கள ஆய்விற்காக சென்றிருக்கிறார். நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சியில் கள ஆய்வு முடித்துவிட்டு இன்றைய தினம் திருவண்ணாமலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செல்லும் முதலமைச்சர்கள் அங்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே அரசு அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களுக்கு திறந்து வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் வருகிறார். அதன் அடிப்படையில் தற்போது முதலமைச்சர்கள் திருவண்ணாமலைக்கு சென்றிருக்கிறார். அங்கு ரூபாய் 2,905 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட 314 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் 45 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் வருகிறார். மேலும் கிட்டத்தட்ட 1,32,482 பேருக்கு அரசினுடைய நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர்கள் வழங்கி வருகிறார்கள். தமிழ்நாடு முழுக்க கள ஆய்வு என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு செல்லும் முதலமைச்சர்கள் அங்கு அரசால் அறிவிக்கப்பட்ட ஒழிக்கப்பட்ட பணிகளையும் திறந்து வைத்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று அங்கு பாலங்கள் மற்றும் புதிய வழிச்சாலைகள், அங்கு அடிப்படை கட்டமைப்பு, பள்ளி மற்றும் கல்லூரிகள், மேலும் தொடர்ச்சியாக அரசு கட்டிடங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களை முதலமைச்சர்கள் திறந்து வைக்கிறார். அதன் அடிப்படையில் தான் தற்போது திருவண்ணாமலையில் மட்டும் ரூபாய் 2,095 கோடி மதிப்பீட்டில் 214 முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர்கள் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் புதிய பணிகள் ரூபாய் 14.85 கோடி மதிப்பீட்டில் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் பல்வேறு புதிய பணிகள் என மொத்தமாக ரூபாய் 63.01 கோடி மதிப்பீட்டிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையில் ரூபாய் 176.58 கோடியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் ரூபாய் 127.20 கோடியில் பள்ளி கல்வித்துறையில் ரூபாய் 79.21 கோடியில் முடிவுற்ற திட்டப் பணிகள் என மொத்தமாக ரூபாய் 631.48 கோடியில் 314 முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்து ரூபாய் 1,400.57 கோடி மதிப்பீட்டில் 2,66,194 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பிக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் சார்பில் உளமார்ந்த நன்றி. தாளாண்மை எனும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு என்ற வான்புகழ் வள்ளுவரின் வரிகளுக்கேற்ப எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கச் செய்து எளியோர் வாழ்வு ஏற்றம் பெறச் செய்யும் மேன்மை பொருந்திய தாயுமானவரே நீடுழி வாழ்க.